இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்திரையாகமம் புத்தகத்தினுடைய முன்னுரையை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதனுடைய ஆசிரியர் ஆதியாகமம் புத்தகத்தை எழுதிய அதே மோசேதான். காலம் எழுதப்பட்ட காலம் சுமார் கிமு 1491 1451 என்று தீர்மானிக்கப்படுகிறது. இதிலே 40 அதிகாரங்கள் காணப்படுகின்றன. 1213 வசனங்கள் இந்த புத்தகத்திலே காணப்படுகிறது. இந்த புத்தகத்தை பொறுத்தவரையிலும் செங்கடலை பிளந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே வரலாறு பிளக்கிறது என்று சொல்லியே நாம் சொல்ல வேண்டும். செங்கடல் என நீண்டு கிடக்கிற அந்த வரலாறில் அந்த கடலில் எப்படி அலைகள் காணப்படுகிறதோ, ஆழங்கள் காணப்படுகிறதோ, அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் பெருமூச்சு விட்டு ஆலோட்டிகளின் நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் பெருமூச்சு, ஒவ்வொரு நாளும் ஜீவன் கசப்பாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் ஆண்டவர் தன்னுடைய தாசனாகிய மோசேயினுடைய கரங்களில் ஒரு கோலை கொடுத்து, அது வெறும் கோல் தான், ஆனால் விண்ணின் அதிகாரத்துடன் அது உயர்ந்த பொழுது காற்று வீசியது. நடுவில் வெட்டாந்தரை தெரிகிற அளவிற்கு செங்கடல் இரண்டாக பிளந்தது. இருபுறமும் சிற்பியினுடைய சிற்பங்கள் தோற்று போகிற அளவுக்கு நல்லா அருமையாக செதுக்கி வடிவமைக்கப்பட்டது போல தண்ணீர் மதில்கள் அவர்கள் புறப்படுகிறதற்கு அப்படியே மதில் போல நின்றது என்று தான் இந்த யாத்திராகம புத்தகத்திலே நாம் படிக்கப் போகிறோம். அருமையாக சிற்பிகளின் சிற்பங்கள் தோற்று போகிற அளவிற்கு தண்ணீர் மதில்களின் நடுவிலே ஆண்டவர் வெட்டாந்தரையை உண்டாக்கி தன்னுடைய ஜனங்களை அவர் அழைத்து வந்ததை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பாதையின் வழியாக விடுதலை பெற்ற ஒரு பெரிய சேனை, ஒரு படை ஒன்று புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். இவர்களது புறப்படுதல் ஒரு மிகப்பெரிய ஒரு சுவடுகளாக வரலாற்றிலே அது பதிந்து விட்டது. ஒரு கூட்ட ஜனம் அல்லது ஒரு குலம், ஒரு தேசமாக உருவாக புறப்பட்டு வருகின்ற பயணமாக இந்த பயணம் அமைந்தது. இன்றைக்கும் பாலஸ்தீனாவினுடைய அந்த சுடு மணல் மீது அவர்கள் வைக்கின்ற சுவடுகளினுடைய ஒளியானது உலகத்தின் மூலையெங்கும் தொனிப்பதனுடைய ரகசியம் என்னன்னா, வரலாற்றின் மீது தேவன் வைத்திருக்கின்ற ஒரு அடையாளம். தேவன், நம்முடைய தேவன் வரலாற்றின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். நம்ம ஆண்டவரை வானவெளிக்கு அப்பால் உட்கார்ந்துக்கிட்டு வித்தை காட்டி அமர்ந்திருக்கிறவர் என்று சொல்லி நம்ம ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. அனைத்துக்கும் குறிப்பிட்ட காலங்களை வரையறுத்தவராக அவர் இன்றைக்கும் வரலாற்றில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கி ஆட்சிகள் அமைகின்றன, நாற்காலிகள் கவிழ்கின்றன. ஆனால் இவற்றினுடைய பின்னணியில் நன்மைகள் அது விளைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஒரு உன்னத அரசர் ஒருவர், உயர்ந்த அதிகாரமுடையவர், உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற ஒரு தேவன் அவர் வீற்றிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நூலினுடைய ஆதியாகம நூலினுடைய தொடர்ச்சியாக அப்படியே வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேலின் 430 ஆண்டு அடிமை வாழ்வு காலம் என்பது ஆபிரகாமினுடைய அழைப்பு முதல் இஸ்ரவேலர்கள் அங்கே புறப்பட்டு வருகின்ற காலம் வரையிலும் குறிப்பிடப்படுகிறது. அதாவது கிமு 1921 முதல் கிமு 1491 வரையிலும் இந்த 430 ஆண்டுகள் அவர்கள் எகிப்திலே குடியிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமினிடத்தில் பேசுகிற போது 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். இங்கே ஆபிரகாம் தெரிந்தெடுக்கப்பட்ட நாட்கள் முதல் விடுதலை நாட்கள் வரையிலும் 430 வருடங்கள் ஆகிறது. 430 வருடங்கள் அங்கே அவர்களுடைய அந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் ஆதியாகமம் 15:13 குறிக்கப்பட்டிருக்கிறபடி ஈசாக்கை ஆண்டவர் சந்ததியாக ஏற்படுத்துகின்ற ஆண்டு முதல் இஸ்ரவேலர்கள் புறப்படுகிற ஆண்டு வரையிலும், அதாவது கிமு 1891 1491 வரையிலும் அந்த காலத்தை நாம் கணக்கிடும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசின 400 வருடங்கள் என்பது சரியாக வருகிறதை பார்க்கிறோம். 4வது தலைமுறை என்று ஆதியாகமம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிற பொழுது, எகிப்துக்கு யாக்கோபோடு
சென்றது அவருடைய குமாரனாகிய லேவி. அவனுடைய மகன், அவனுடைய அடுத்த சந்ததி கோகாத். அந்த கோகாத்தினுடைய அடுத்த சந்ததி அம்ராம். அதனுடைய மகனாக மோசே பிறக்கிறதை தான் நம்ம என்னாகமம் 6வது அதிகாரம் 1-3 வரையிலும் பார்க்கிறோம். லேவி, கோகாத், அம்ராம், மோசே. இந்த 4 தலைமுறைகளுக்கு பின்பாகத்தான் 4வது தலைமுறையில் நான் கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்ன அந்த காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் அங்கே இந்த புத்தகத்தில் அந்த ஜனங்களினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து கூட்டிகிட்டு வருகிறதை பார்க்கிறோம். இந்த புறப்படுதல் வரலாற்றில் சும்மா எதேச்சியாக நடந்த ஒரு காரியம் அல்ல. இந்த உலகத்தில் நிகழ்கின்ற காரியங்கள், நம்முடைய வாழ்விலே நிகழ்கின்ற காரியங்கள் எவையுமே எதேச்சையாக நடக்கிறதல்ல. ஆபிரகாமுக்கு இதை பற்றி ஆண்டவர் தெளிவாக ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் 12 21 வரையிலும் தெளிவாக சொல்லிவிட்டார். ஆகவே அந்த நிரூபணமாகத்தான் இங்கே இந்த ஜனங்களுடைய புறப்படுதல் அமைகிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பின் கால பார்வோன்கள் என அழைக்கப்பட்டவர்கள் எகிப்தை ஆண்ட அந்நிய அரசர்களான ஹிக்ஸோசுகளாவர் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு சொல்கிறார்கள். ஹிக்ஸோசு அவர்கள் கிமு 1710 முதல் 1570 வரை எகிப்தை ஆண்டதாக கருதப்படுகின்றது. இவர்களை தான் பார்வோன்கள் என்று அழைத்தார்கள். இவர்களை மேற்கொண்ட சுதேசி மக்களை சார்ந்த பார்வோனே யோசேப்பே அறியாத புதிய ராஜன் என்று சொல்லி யாத்திராகமம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம். இப்போ புதிய ஆட்சி வந்த உடனே பழையன எல்லாம் களை எடுக்கப்படுகின்றன. நம்முடைய நாட்டிலே நம்ம பார்க்கிறோம். பழைய ஆட்சி அது ஒழிந்து புதிய ஆட்சிகள் வரும் பொழுது தங்களுடைய ஆதரவாளர்கள் அந்த பணியிலே அமர்த்தப்படுகிறதும், அதற்கு எதிரடையான ஆட்சியில் உள்ளவர்கள் எல்லாம் அங்கே அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு துன்புறுத்துகிற காரியங்கள் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். அதே போல தான் யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் என்று யாத்ராகமம் 1:8 பார்க்கிறோமே. அந்த ஆட்சி வந்த உடனே பழையவைகள் எல்லாம் அங்கே களை எடுக்கப்படுகின்றன. அப்போது பலிகடா போல சிக்கினது யார் அப்படின்னா, ஒரு சிறுபான்மையினராக வாழ்ந்து வந்த எபிரேயர்கள். ஆபிரகாமுக்கு தான் வேதத்தில் முதல் முறையாக எபிரேயன் என்கிற பெயர் கொடுக்கப்படுகிறது. இவர்கள் அந்த கோசேன் நாட்டில் செழிப்பில் அருமையாக அந்த நைல் நதியின் பக்கத்தில் வாழ்ந்து வந்த இந்த ஜனங்கள் இப்போ இவர்கள் மேலே தான் நுகத்தடி விழுகிறதை நம்ம பார்க்கிறோம். நல்லா தளனி தங்க மேனி போல இருந்தவர்களுக்கு இப்போ செங்கல் சூளையில் வேலை. இப்போ புகையில் அவங்க கருத்து போய் கலரே மாறுகிற அளவிற்கு அவர்களுக்கு வேலை பளு அதிகமாக கொடுக்கப்படுகிறது. வாழ்க்கையினுடைய அந்த கண்ணீர் அவங்களுக்கு காவியமாய் மாறுகிறது. சந்ததிகளை தொலைக்க, அதாவது இவங்களை முழுசாக அழிச்சிடணும்னு சொல்லி சதி திட்டமும் அங்கே தயாராகிறது. பெற்ற பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆற்றில் விட்டுறணும், ஆண் பிள்ளைகளை யாரும் உயிரோடு காக்கக்கூடாது என்கிற சட்டங்கள் அங்கே ஏற்றப்படுகின்றன. இவர்கள் உடல்கள் எல்லாம் சாட்டையினால் அங்கே பதம் பார்க்கப்படுகிறதெல்லாம் பார்க்கிறோம். மரணத்தினுடைய நிழல் அவர்கள் மீது விழுந்த பொழுது தான் அடிவயிறு பற்றி எரிகிறது. இப்போ தான் பெருமூச்சு விட்டு அவர்கள் அங்கே அபயமிடுகிறதையெல்லாம் பார்க்கிறோம். இதனை அவர்களுடைய பெருமூச்சையே வேண்டுதலாக காதுள்ள ஒரு தேவன் அதை கேட்கிறார். பற்றி எரிந்த அந்த பார்வோனினுடைய துன்புறுத்துதல்கள் தேவனினுடைய புதிய திட்டம் ஒன்றின் ஆயத்தமாக அது உருவாகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலைகள் வருகிறது என்று சொன்னால், பாதையே இல்லைன்னு சொன்னாலும் பாதையே இல்லாத இடத்துல புதிய பாதைகளை உருவாக்குகிறதற்கு இன்றைக்கு உயர்ந்த தேவன், உன்னத தேவன், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன் அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் பரலோகத்திலிருந்து ஒரு கட்டளை பிறக்கிறது. என் ஜனத்தை போகவிடு என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை இடுகிறார். எதிர்மறையான சூழ்நிலைகள், வேறு பாதை தெரில, ஜீவனே கஷ்டப்பாக்குகின்ற அனுபவமான அந்த நிலைமையின் மத்தியில் பரலோகம் கட்டளை இடுகிறது, என் ஜனத்தை போகவிடு என்று சொல்லி. அவன் கேட்குறான், பார்வோன் நீர் யார்? உம்முடைய கட்டளைகளுக்கு பயப்பட நான் யார்? நான் பார்வோன் அப்படின்னு சொல்லி
அவனுடைய பெருமையில் அந்த கட்டளையை அவன் அசட்டை செய்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் 10 வாதைகளை ஆண்டவர் அங்கே அனுமதிக்கிறார். இப்போது அவங்க இதெல்லாம் என்னையா அப்படின்னு எளிமையாக மெத்தனமாக இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு அது இடிகளைப் போல அந்த பிரச்சனைகள் வந்த பொழுது போங்க அப்படின்னு சொல்லி அனுமதித்ததை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஈரமற்று கிடந்த எகிப்தியருடைய இதயங்கள் இப்போ அங்கே அநேக பிரச்சனைகளை சந்தித்த போது அவங்க இறங்கி வந்துட்டாங்க. ஆனாலும் இவங்க கிளம்பி வந்த பிறகு வேலைக்கு ஆள் இல்லை, செங்கல் சுடுறதுக்கு ஆள் இல்லை, நம்ம நல்லா குறைஞ்ச சம்பளத்தில் பிடிச்சி வச்சுருந்தோமே எல்லாரும் ஓடிட்டாங்களேன்னு சொல்லி ரதங்களை ஆயத்தப்படுத்தி பின்பாக அவர்கள் தொடர்ந்து வருகின்றார்கள். ஆனால் ஒரு கோலை ஆண்டவர் மோசையினுடைய கரங்களில் கொடுத்திருந்தாரே, அந்த கோலினால் செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த குழுக்கள் அல்லது அந்த ஜனக்கூட்டம் அப்படியே கடந்து செல்லுகிறது. இவங்க பின்னாடி துணிந்து வந்து அவர்களை பிடிக்க முயன்ற பொழுது கடலுக்குள்ளே மாண்டு கிடந்த எதிரிகளை அவங்க தங்களுடைய கண்கூடாக பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் தான் விடுதலையின் கீதம் ஒன்றை அவர்கள் இசைத்தபடி வனாந்திர மணலில் அவங்க நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜனக்கூட்டம் தான் ஒரு தேசமாக உருவாக்கப்பட்டு இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் என்று அது இருக்குது. அவர்கள் அந்த வனாந்தரத்தில் 40 வருடங்கள் நடந்த பொழுது தான் அவங்களுக்கு ஒரு பயிற்சியை ஆண்டவர் கொடுக்கிறார். சீனாய் மலை அருகில் அவங்களுக்கு நல்ல சட்டங்கள் கொடுக்கப்படுகின்றன. இன்றைக்கு அந்த சட்டங்கள் தான் உலகத்தில் அவைகள் மாற்றப்பட்டு முழுமையாக அவைகள் நீதித்துறைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உலகத்தினுடைய அந்த மக்களுடைய சட்டங்களில் ஆண்டவர் சீனாயின் மலையின் அருகே கொடுத்த அந்த காரியங்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியில் எக்ஸோடஸ் என்று சொல்லி இந்த பகுதியானது அழைக்கப்படுகிறது. இந்த யாத்ராகமம் புத்தகம் எக்ஸோடஸ் என்று சொன்னால் புறப்படுதல் அல்லது வெளியேறுதல் அல்லது யாத்திரையாதல் என்கிற பொருளை உடையதாக இருக்கிறது. எபிரேய மொழியில் இந்த நூலினுடைய தொடக்க சொற்களே அவைகள் தலைப்பாக்கப்பட்டு காணப்படுகின்றன. இந்த ஒரு கணக்குப்படி இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டது சுமார் கிமு 1491 என்று கணக்கிடப்படுகிறது. இது சாலமோனுடைய தேவாலய பணி தொடங்குகிறதற்கு 480 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது என்றும் கணக்கிடப்படுகிறது. ஆலய பணி தொடங்கிய ஆண்டு கிமு 917 என்று வரலாறு கணிக்கிறது. எனவே இந்த கணக்குகளை நாம் சரிபார்க்கிற பொழுது 94 ஆண்டுகள் வேறுபாடுகள் உள்ளதாக இன்றைக்கு வேத அறிஞர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அங்கே கிளம்பினது கிமு 1491, சாலமோனுடைய தேவாலய பணி தொடங்கினது கிமு 480. ஆனால் இப்போ அந்த ஆலய பணி தொடங்கிய ஆண்டு கிமு 917, அதாவது 480 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்ததுன்னு பார்க்குறோமே. அப்போ இந்த கணக்கில் 94 ஆண்டுகள் வேறுபாடு காணப்படுது. அப்போ இதை எப்படி கணக்கிடுகிறது என்று சொல்லி பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 20 23 வரையிலும் உள்ள வசனங்களை பார்க்கிற பொழுது இந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு 480 ஆண்டுகளுக்கு பின்பாக இங்கே சாலமோன் கட்டின கணக்கு சரியாக வருகிறது. என்னென்னா அவர்கள் வனாந்தரத்தில் அலைந்த ஆண்டுகள் 40 ஆண்டுகள், நியாயாதிபதிகளினுடைய ஆட்சி ஆண்டுகள் 450 ஆண்டுகள், சவுலினுடைய ஆட்சி ஆண்டுகள் 40, தாவீதினுடைய ஆட்சி ஆண்டுகள் 40, சாலமோனின் ஆட்சியினுடைய 4வது ஆண்டில் தான் அங்கே 574 ஆண்டுகள். இந்த கணக்கின்படி நம்ம பார்க்கிற பொழுது அவர்கள் கானானில் நுழைந்த பின்பு சாலமோன் ஆட்சி செய்கிறதற்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் அடிக்கடி அடிமைப்பட்டு போன ஆண்டுகள் 93 ஆண்டுகள் என்று கணக்கிடப்படுகிறது. அதாவது நியாயாதிபதிகளினுடைய காலத்தில் மொசபத்தாமியர்களிடத்தில் 8 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளானார்கள். மோவாபியர்களிடத்தில் 18 ஆண்டுகள், கானானியர்களிடத்தில் 20 ஆண்டுகள், மீதியானியர்களிடத்தில் 7 ஆண்டுகள், பெலிஸ்தர்களிடத்தில் 40 ஆண்டுகள். இதனை கணக்கு கொண்டு பார்க்கும் பொழுது கணக்கு சரியாக வருகிறது என்று கணக்கிடப்படுகிறது. கணக்கில் கொள்ளாத அந்த ஆண்டுகளை ஓசியா புத்தகத்தில் ஓசியா 1வது அதிகாரம் 8ஆம் வசனம், 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில்
அவனுக்கு பிறக்கிற அந்த குழந்தைக்கு லோ அம்மி அப்படின்னு பெயரிட சொல்லுகிறாரே. லோ அம்மி ஆண்டுகள் என்று சொல்லி இதை அழைக்கிறார்கள். அப்படின்னா என்னன்னா, அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த நாட்களில் ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து நீங்கள் என் ஜனமல்ல என்று சொல்லுகிறார். ஆகவே இதன்படி இந்த ஆண்டுகள் கணக்கிலே விடப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 20-23 படி இந்த கணக்கு சரியாக துல்லியமாக வருகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த 93 ஆண்டுகளினுடைய அந்த வித்தியாசங்கள் அவர்கள் அடிமைப்பட்ட ஆண்டுகளை அங்கே கணக்கில் வைக்கலை. இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்? இந்த கணக்கெல்லாம் நம்ம தலையில் ஏற்றி பெரிதாக ஒன்றும் கற்றுக்கொள்ள போகிறதில்ல. ஒன்று கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவரின் சித்தம் செய்யாத பின்வாங்கி போகிற ஆண்டுகள் விசுவாசிகளுடைய வாழ்வில் ஒரு பெரிய இடியாக அது அமைந்துவிடும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை தொழுது கொண்டு ஆண்டவருக்காக வாழ பிரயாசப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே நாம் பாவத்திற்கு விட்டு கொடுத்து சத்ருவுக்கு அடிமையாகி நம்முடைய வாழ்க்கையை தொலைத்தோமானால் அது நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய இழப்புகளை, மிகப்பெரிய இடிகளை நம்முடைய வாழ்விலே அது அனுமதித்துவிடும் என்பதை புரிந்து ஜாக்கிரதையாக நடப்பதற்காக இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கையின் மக்களை விடுவிப்பதை கூறுகின்ற இந்த நூலின் பழைய ஏற்பாட்டு நூல்களிலே அதிகமான அற்புதங்களை பெற்ற ஒரு நூலாக காணப்படுகிறது. இங்கே தான் பஸ்கா பண்டிகை ஏற்படுத்தப்பட்ட அந்த காரியங்கள், ஆசரிப்பு கூடார பணிகள் பற்றிய காரியங்களை நாம் வாசிக்கிறோம். நூல் முழுவதிலுமே கிறிஸ்துவினுடைய நிழல் உருவங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அவரால் உலக வரலாறு இங்கு பிளந்து கிடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு லட்சங்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி நடக்கிற நடைபயணமாக இந்த நிழலாட்டங்கள் நமக்கு நிஜமாக இருக்கிறது. தேவ மக்கள் உலகில் எங்கும் சிறுபான்மையினர் என்று தான் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனால் நம்முடைய சிறப்பு என்னன்னா, உன்னத தேவன் நம்மோடு கூட வாழுகிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள வாசம் பண்ணுவதே அந்த ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது. நானும் என் பிதாவும் வந்து ஒருவன் கதவை திறந்தால் நான் அவங்க கூட வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய சரீரத்தை ஆலயமாக மாற்றி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்திலேயே தங்கியிருக்கிறார். திருத்துவ தேவனினுடைய ஒரு உறைவிடமாக, ஒரு வாழ்விடமாக, ஒரு ஆலயமாக நம்முடைய சரீரம் காணப்படுகிறது என்பதே இன்றைக்கு நம்ம பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த பந்தத்தை, இந்த உறவை, இந்த நேசத்தை உடைக்கிறதற்கு உலகத்தில் எந்த ஒரு வல்லமையினாலும் முடியாது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடிமை நுகத்தில் தொடங்கி ஆண்டவரின் பிரசன்னத்துடன் இந்த நூல் நிறைவுறுகிறது போல கூடார பயணத்தில் இருக்கக்கூடிய திருச்சபையாகிய நாமும் பரம எருசலேமினுடைய அந்த நிறைவான அந்த பூரணமான மகிமைகளை பங்கடைகிற வரையிலும் இன்றைக்கு நமக்கென்று ஒரு இரட்சணிய பாதை திறந்து கிடக்குது. அந்த பாதையின் வழியாக நாம் முன்னேறி செல்லுகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் ஒரு பிரதான தூதனுடைய ஒரு சத்தம், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று சொல்கிற அந்த நாளுக்காக நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இமைப்பொழுதில் லட்சங்கள் அப்படியே உருமாறி அப்படியே மறுரூபப்பட்டு அவர்களுக்கு சிறகுகள் கொடுக்கப்பட்டு நம் ஆண்டவரை மத்திய ஆகாயத்தில் சந்திக்கிறவர்களாக ஒரு இமைப்பொழுதில், ஒரு நொடி பொழுதில் நாம் உருமாற்றம் மறுரூபம் அடைந்து அவரை சந்திக்கிறவர்களாக நாம் செல்லுவோம். அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எப்படி ஒரு கானான் தேசத்தை அவர்கள் கண்டுபிடித்து இன்றைக்கு ஒரு இஸ்ரவேல் தேசமாக, அது உலகத்தில் ஒரு கூட்ட ஜனம், ஒரு குலம் இன்றைக்கு ஒரு தேசமாக மாற்றப்பட்டிருக்கிறதோ, அதே போல் இன்றைக்கு ஒரு கூடார வாசிகளாக வாழ்கிற நாம் ஒரு வனாந்தர பயணம் போல் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு பரம கானானை நோக்கிய ஒரு பயணம், நித்திய காலமாக அவரோடு கூட அவர் தருகிற அந்த நாட்டில் நம்ம வாழக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறதற்கான அழைப்பை பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி, உலகத்தினுடைய அந்த விழுந்து கிடக்கிற உலகத்தினுடைய பொல்லாப்புகளுக்கு தப்பி நம்மை பாதுகாத்து கொண்டு வசனத்துக்கு நேராக, அவருடைய சித்தத்துக்கு நேராக நம்மை வழிநடத்தி வாழ்ந்தோம் என்று சொன்னார், நிச்சயமாக ஒரு நாளில், ஒரு இமைப்பொழுதில், ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட நித்திய காலம் வாழுகிற ஒரு பாக்கியத்தை பெற முடியும். நாளைய தினத்திலிருந்து யாத்திரையாகமம் புத்தகத்தினுடைய
அந்த 40 அதிகாரங்களை ஒவ்வொன்றாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.